டிப்ரெஷனில் எந்த மாதிரியான ஏஜ் குரூப் பீப்புள் மேம் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க? எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. சில்ட்ரன் கூட இம்யூன் கிடையாது டிப்ரெஷன்லேருந்து. கிளினிக்கல் டிப்ரெஷனுங்கிறது வேறு, சேட்னஸ்ங்கிறது நார்மல் சேட்னஸ்ன்னு இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சேட்னஸ் புரியும், ஒரு சோகம் புரியும் எல்லாத்துக்கும். சோகம் ஆக்சுவலாக நல்லது. இது புதுசான கான்செப்ட்டு. சேட்னஸ் இஸ் அ குட் டீச்சர். ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சேடாக இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒன்று உங்கள் உடம்போ உங்கள் மனசோ ஒன்று சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இந்த ஆளோ இல்லை இந்த சிட்டுவேஷனோ எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு. அந்த ஃபீட்பேக்கை நம்ம வாங்கிட்டு லேர்ன் பண்ண தெரியணும். ஸோ சேட்னஸும் குவைட்டாக இருக்கிறது சில சமயம் நல்லது தான். ஏன்னா பெரிய லாஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கையையோ உடச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகிறீங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கட்டை போட்டு ஒரு ஸ்லிங்கில் போட்டு இப்படியே சுற்றணும். எவ்வளோ நாள் ரெஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க? 3 வாரம் 4 வாரம். அதை எதுக்கு சொல்கிறாங்க? அந்த ரெஸ்ட்டுக்கு. அதுக்கு பேர் இம்மொபிலைசேஷன்னு சொல்லுவாங்க. கையை காலை ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆறாது. ஸோ மனசு உடஞ்சிருச்சு, லவ் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க, இல்லை என்னவோ பெரிய இழப்பு, பிஸ்னஸ் லாஸு, உடஞ்சிருச்சு மனசு, இம்மொபிலைசேஷன் ஆச்சுக்கோங்க. கம்முன்னு இருங்க, பேசணும்னு அவசியம் இல்லை. உடனே இங்கே போ அங்கே போ, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணு, ஜாலியாக இல்லை. ஒரு டைம் ஆஃப் ஹீலிங் வேணும். ஸோ சேட்னஸ் நல்லது தான். எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் அது ஒன்றும் நல்லதுன்னு இல்லை. அது சேட்னஸ் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு இருக்கலாம், இல்லை நீங்கள் யோசித்து வேறு முடிவு எடுக்கணுமா. ஸோ அந்த சேட்னஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்டு கொடுக்கணும், மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு துக்க வீட்டிலலாம் நமக்கு ஒரு டைம் சொல்லிப்பாங்க. 16வது நாள் வெளியில் போகாதீங்கன்னுவாங்க. 30 days ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பெரியவங்க. இப்போ யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. 3 நாளான வீட்டில் உட்காருவாங்க. அதுக்கே எந்திரிச்சு ஓடுறது ஆஃபீஸ்க்கு எல்லாரும். ஆனால் அந்த மனசுக்கு ரெஸ்ட் வேணும். ஒரு பெரியவங்க வீட்டில் இறந்துருக்காங்க, ஏதோ இழப்பு, அதை ப்ராசஸ் பண்ணி 2 அழுது முடித்து இதை ஒழுங்காக இப்போ பண்ணிட்டோம்னா பின்னாடி வியாதி வராது. அந்த சேட்னஸ்க்கோ அந்த க்ரீஃபுக்கோ டைம் நம்ம கொடுத்து பழகிட்டா ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். ஸோ சேட்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது பெரிய கிரிமினல் குற்றம்லாம் இல்லை. கண்டினியூஸாக சேடாக செத்து போகிற அளவுக்கு சேடு, நான் சாவரேன்னு சொன்னால் தான் நம்ம டிப்ரெஷனோ சைக்கியாட்ரிஸ்டோ தேவைப்படுவாங்க. நார்மலாக எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிற லாஸஸை டீல் பண்ணுறதுக்கு இம்மொபிலைசேஷன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியாக கம்முன்னு கடன் நம்ம ஒன்றரை சொன்ன மாதிரி.